தெரியுமா? ஆனா காணாம போன நகையை தேடி பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல. எல்லா ரூம்லயும் போய் தேடி பார்த்துடலாம். இல்ல, இங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் ரூம் இருக்கு. அதுல போய் எப்படி? அத்தை, அவங்க சொல்றதும் சரிதான். மற்றவங்களுக்கு சந்தேகம் வரும் அத்தை. ஐயோ, நான் சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல. இல்ல இல்ல, இருந்தாலும் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறது நல்லது தானே. சரி, நான் எதுக்கும் ரூம்ல இன்னொரு தடவை தேடி பார்க்கறேன். நான் போய் பாரு. பார்க்கறேன். போய் பாருங்க, போங்க, பாருங்க. சீக்கிரமா போங்க, பாருங்க. பாருங்க. ரூம்குள்ள வந்து யார் இப்படி பண்ணது? அது தெரிஞ்ச நாங்க எங்க தேடிட்டு இருக்க போறோம்? சரி, அதுக்கு இங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம மேல எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். தப்பா எடுத்துக்காத தேன்மொழி, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அம்மா தான். ஆமா, எல்லா இடத்துலயும் தேடுறது நல்லது தானே. நீ பாருமா. இது இது யாருது தேவி? அது என்னோடது தான் பாட்டி. அப்போ வேணாம். இல்ல யார் பையா இருந்தானே தேடி செக் பண்ணி பாத்துருங்க. பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. அவ ஒண்ணும் சொல்ல மாட்டா, நீங்க பாருங்க. இவதான் திருடுனான்னு வரப்போகுது. திருட்டு குடும்பம்னு அசிங்கப்பட போறாங்க. அந்த புடவையில செக் பண்ணுங்களேன். ஒரு வேலை பேக்குள்ள செக் பண்ணி பாருங்க. இல்ல, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எது? நான் என்ன பண்ணேன்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? குடும்ப மானத்தையே எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. குடும்ப மானத்தை வாங்குறத பத்தி நீ பேசுறியா? நீ ஏன் ஒரு உருப்படாதவன்? இவெல்லாம் சொல்ல வந்துட்டான். நான் உருப்படாதவன் தான். ஆனால் அதுக்காக அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுறவன் கிடையாது. என்ன உளறிட்டு இருக்க நீ? ஆதி அக்கா கிட்ட இருந்து நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? நானா? என்ன நீ எடுத்துட்டு என் மேல பழி போடுறியா? போதும் மதினி, நீங்கள் நகையை எடுத்துட்டு போய் ரூமில் உங்கள் பேக்கில் வச்சதை நான் பார்த்தேன். இத தேன்மொழி பேக்ல வச்சிட வேண்டியதுதான். சொல்லுங்க மதினி. ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. ஐயோ, என்ன மதினி, என்ன பண்றீங்க? எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? நீ தேவி அக்கா கிட்ட பேசினத நான் கேட்டுட்டேன். அது இல்ல மதினி. ஜீவா, நீ இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? திருட்டு பழி வந்து என் மேல விழுந்திருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதினி, நீங்க விடுங்க. இல்ல ஜீவா, நீ பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி. உதவின்னு சொல்றதை விட நீ வாழ்க்கையவே காப்பாத்திருக்க. இப்படி ஒரு பழி என் மேல வந்து என் தங்கச்சி கல்யாணம் என்னால நின்னு போயிருந்தா நான் உயிரோடவே. ஐயோ மதினி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இல்ல ஜீவா, எனக்கு தெரியும் கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நீ இவ்வளவும் பண்ற. நீ மட்டும் இப்படி பண்ணலனா இந்த கல்யாணமே நின்னு இருக்கும். ரொம்ப நன்றி ஜீவா. ஐயோ என்ன மதினி, முதல்ல கையை கீழே இருக்குங்க. நீங்க தானே சொல்லிருக்கீங்க என்ன கூட பிறந்தவனா பாக்குறீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? ஜீவா ரொம்ப நல்லவன் அத்தை. நீ தான் மெச்சிக்கணும்.
அவன் கையில் இல்லாத திருட்டு வேலையே இல்லை. ஒழுங்கா படித்து பாஸ் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. எனக்கு தெரியாமல் அடிக்கடி அவனுக்கு வெட்டி செலவுக்கெல்லாம் காசு கொடுக்குற. அவனும் நல்லா தான் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான். வீட்டு கடனை கட்டாமல் காசை எடுத்துக்கிட்டு போனான். இம்புட்டு ஏன் தப்பான இடத்துக்கு போய் கேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போனான். இம்புட்டு பண்ணவன் இந்த நகையை திருடி இருக்க மாட்டானா என்ன? போதும் அத்தை, என் பிள்ளைய பத்தி இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. ஏம்மா, நான் உண்மையை தானே சொன்னேன். என்னத்த உண்மை? அவன் பாவம் அத்தை, இல்லாத பழியெல்லாம் அவன் மேல விழுந்திருக்கு. இப்ப அந்த நகை கிடைக்காம போயிருந்தா பெரிய சங்கடமா போயிருக்கும். அது வேற யாராவது கண்ணில் பட்டிருந்துச்சுன்னா அது கிடைச்சிருக்காது. என் புள்ளன்றதுனால தான் அதை பத்திரமா திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான். ஜீவா எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பான் அத்தை. தயவு செஞ்சு இனிமே அவனை பத்தி அப்படி பேசாதீங்க. ஏய், நீ என்னடி அவன் என்னமோ பெரிய சத்தியமா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவனுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல எதுக்கு தேவையில்லாம சுத்திக்கிட்டு கிடக்கான்? கண்டிப்பா அவன் தான் எடுத்திருப்பான். பாட்டி ஆ? இப்படி பேசாதீங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம என்ன குரல் ஒசருது? என்ன தேன்மொழி? இல்ல பாட்டி, நம்ம வீட்டு பையனை பத்தி நம்மள இப்படி பேசலாமா? நான் உண்மையை தானே சொல்றேன். அவன் தான் திருடி இருப்பான். ஐயோ பாட்டி, ஜீவா எடுக்கல. அதை எடுத்தது மதினி, இங்க இல்ல என்ன ஜீவா. மதினி, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அப்பத்தாவுக்கு என் மேல இருக்க நம்பிக்கை எனக்கு தெரியாதா? அப்பத்தா, அந்த நகை கீழே தான் கடந்துச்சு. நான் திருடி இருந்தா நான் எதுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க போறேன்? போலீஸுக்கு பயந்துருப்ப. தப்பு செய்யறவங்க தான் போலீஸ்க்கு பயப்படணும். எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது. அப்ப ரூம்குள்ள இருந்த நகை எப்படிடா வெளியே போச்சு? அது எப்படி போச்சுன்னு யாருக்கு தெரியும்? தானா போச்சோ இல்ல தெரியாம போய் விழுந்துருச்சோ? இப்ப அதுவா முக்கியம்? அதான் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அதையே போட்டு வாழ்த்திக்கிட்டு இருக்க? ஏலே, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? அப்பதா சில விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. சொன்னா குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு பாக்குறேன்.